எல்லோருக்கும் வணக்கம். நடிகிரியாடா பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி காலையில் 100 பாயிண்ட்லாம் ப்ளஸில் இருந்தாலும் இவன் தலைக்கு மேலே இருந்த கொண்டையை மறைக்கவில்லை. அதாவது 2 days மூவிங் ஆவரேஜ்லாம் தாண்டல. தொடர்ந்து வீக்காக இருக்கக்கூடிய இவன் கண்டிப்பாக ஒரு நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் யாரும் நம்பலை. அதை தொடர்ந்து கடைசியில் பார்க்கும்பொழுது இப்போ மார்க்கெட் ஒரு 30 பாயிண்ட் கீழே தான் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த பாடி சோடாவினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் போய்கிட்டு இருக்கு நிஃப்டி. அப்படின்னா கடந்த 6 மாதத்துக்குள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் என்பது பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி எப்போ திரும்பி மேல் நோக்கி வரும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இவனுக்கு தான் பூரா வித்துக்கிட்டு இருக்காங்களே. எஃப்ஐஸ்னுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கல 4000 கோடி 3000 கோடின்னு அந்த தெய்வங்கள் எல்லாம் 56,000 கோடிக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம ஆளுங்க 57,000 கோடின்னு அதுக்கு அப்படியே கவுண்டர் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் தற்போதைக்கு எஃப்ஐஸ்னுடைய செல்லிங் ப்ரெஷர் உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. 2 வருஷமாக கூட தான் அவங்க செல்லிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்பப்போ பணத்தை எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் பெருசாக மார்க்கெட் வீழ்ச்சி அடையல. இப்போ ஒரு 2-3 மாதமாக தான் அவங்க லட்சம் கோடியில் விற்கும் பொழுது மார்க்கெட் லேசாக அசைச்சு பார்க்கப்பட்டு விட்டது. அதனால் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் பெரும்பாலும் சந்தோஷம் இல்லாத ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய ரிசல்ட் வருது. அவன் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டை தூக்கி விடுவானா? ஆக்சுவலாக ரிலையன்ஸ்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவன் மார்க்கெட்டை மேல் நோக்கி தூக்கி நிறுத்த தான் ஹெல்ப் பண்ணான். ஆனால் ரிலையன்ஸுக்கு கவுண்டராக ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ் போன்ற மற்ற சில பங்குகள் இவன் மேலே போன மார்க்கெட்டை பிடிச்சி அவனுக்கு கீழே இழுத்து விட்டாங்க. அதனால் அன்றைக்கி மோசமாக போச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் வேறு யாருமே பெரிய போட்டியாளர்கள் இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்கை எதிர்த்து நிற்கிற மாதிரி இண்டெக்ஸில் ஒரு பெரிய ஆள் என்பது இல்லை. அதனால் இவன் எப்படி செயல்படுவான்? மேல் நோக்கி செயல்படுவானா அல்லது கீழ் நோக்கி செயல்படுவானா அப்படின்றது நாளைக்கு ரொம்பவுமே பெரிய இம்பேக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது. இந்த இத்துப்போன ஷேர் மார்க்கெட்லேயும் ஜிந்தக்க ஜிந்தக்க ஜிந்தா ஜிந்தா அப்படின்னு பாட்டு பாடிட்டு அவனுடைய பழைய ஹையை நோக்கி போகக்கூடிய ஒரே ஷேர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த விப்ரோ ஷேர் தான். இவன் ஒருத்தன் தான் இவன் கீழே விழுந்தாலும் சமீபத்தில் மறுபடியும் அப்படியே யூ டர்ன் போட்டு பாசிட்டிவாக தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். கமான் இவனை என்கரேஜ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு தேதியில் விப்ரோ ஷேரை வச்சுருக்கிறவங்க பெருமையாக இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் வந்து என்னப்பா இப்படி கீழே விழுந்துட்ட, இன்னும் கீழே போனீங்கன்னா ரொம்ப தூரம் கீழே போயிடுவியே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன். அந்த பக்கம்தான் என்னுடைய 2022 வீழ்ச்சி இருக்குது. அதை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இந்தியா மார்ட்லாம் இன்றைக்கி 7% இறங்கியிருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் சில ஷேர்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் என்னுடைய வரலாறை பார்த்துட்டு வர்றேன், பழசை மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஏதோ பெரிய ஆளுங்க, ஒரு பெரிய ஹோட்டல் அதிபர் ஆகிட்டார், இருந்தாலும் அவர் போய் பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்காருன்னா ஏன்னா அது பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள்லாம் ஏறி போன ஷேர்கள் மறுபடியும் போய் நான் 2022 பழைய ரேட்டை பார்த்துட்டு வரேன்ட்டு போனால் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த இந்தியா மார்ட் 2022 ஒரு காலத்தில் 2000 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மேலே 3000 ரூபா ரேஞ்சுக்கு வந்தான். இப்போ மறுபடியும் 3000லேருந்து 2000க்கே 50% பக்கம் 30% பக்கம் இறங்கிடுச்சு. எப்பேற்பட்ட கரடிகளாக இருந்தாலும் இந்த எம்செக்ஸ் ஷேர்கிட்ட டீல் பண்ண முடியாது போல இருக்குது. இவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்றது போல் அந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இறங்குறதெல்லாம் இறங்கிட்டான். ஆல்மோஸ்ட் 7000 ரூபாயிலிருந்து இப்போ 5500 ரூபாயில் இந்த எம்சிஎக்ஸ் ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கரடிகள்னால இவனை டீல் பண்ணி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே குப்புறப்படுக்க முடியல. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இந்த எம்சிஎக்ஸ் ஷேர் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. பயப்படாத தங்கம், நான் ஏன் இறங்கினேன் அப்படின்னா ஒன்றும் பெரிய காரணமெல்லாம் இல்லை. ரிசல்ட் வந்துச்சு, அதனால தான் 8% பிடிச்சி இறங்கினேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் என்னடா 7% இறங்கிட்டானேன்னு பார்ப்பாங்க. வேறு எதுவும் எந்த விதமான அதிர்ச்சியான காரணமும் கிடையாது. அவன் நேற்று Q3 ரிசல்ட் கொடுத்தா அதை தொட்டு இறங்கினது தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னத்தை நம்ம உணர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக கிராஷ் ஆகலை. 2-3% அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிராஷ் ஆகக்கூடாது. இந்த சமயத்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை தவிர்த்து ஹிந்துஸ்தானிலுமே நல்ல ஒரு பெரிய கம்பெனி தான், பிபிசிஎல்மே ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ பெரிய ஆளு எல்லாருமே ஒரு கூட்டாக ரிசல்ட் வர்றாங்க. அப்படி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. எல்லாம் தனித்தனியாக வாங்கயா,
HDFC பேங்க் தனியாக வாங்க, ரிலையன்ஸ் தனியாக வாங்க, BPCL தனியாக வாங்க, இன்ஃபோசிஸ் தனியாக வாங்க, TCS தனியாக வந்தீங்கன்னா தானே மார்க்கெட்டில் ஒரு முன்ன இருக்கும், நல்லா ஹெவி வால்டிலிட்டி இருக்கும். ஒரு 10 பேர் இந்த பக்கம் பிடிச்சிழுக்க, ஒரு 10 பேர் இந்த பக்கம் பிடிச்சிழுக்க, அப்புறம் அதில் ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கெல்லாம் இந்த ஐடி இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குன்னா சத்தியமாக கிடையாது. பட்ஜெட்டு வரக்கூடிய February 1 வருது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தியாகு அப்படின்னா சத்தியமாக எனக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. இன்கம் டேக்ஸ் 7 லட்ச ரூபாயிலிருந்து சில பேர்லாம் எழுதி போடுறான் மீடியாக்களில், ஒருவேளை 15 லட்ச ரூபா மாற்ற போகிறாங்களோ அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து STG LTCGன்னு ஏகப்பட்ட டேக்ஸ்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா, ஒரு ஷேரை வாங்குறீங்களா, ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவுமே முக்கியமான டேக்ஸ் என்னென்னா இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸு, இன்டகிரேட்டட் GST டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டின்லாம் நம்ம கட்டுறோம். இது போக வந்து நீ தவறி நீ சம்பாதிச்சிட்டீங்கன்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. சரி, நீ ஷேர் மார்க்கெட்லேயே சம்பாதிக்கல, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீனாலும் அதில் வந்து இன்கம் டேக்ஸ் போன்ற டேக்ஸ்கள் இருக்குது. இத்தனை டேக்ஸ்கள் வச்சு தான் நம்ம கவர்மெண்ட்டே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி பாகிஸ்தான் மாதிரி திவாலாயிருவோம். அதனால் எனக்கு வந்து இந்த டேக்ஸை நீ குறை, இல்லைன்னா குறை எச்சு பண்ணி விடு, என்னத்தையோ பண்ணி விடு, தலைக்கு மேலே போனால் என்ன, ஜான் என்ன முளம் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் எல்லா துறையிலுமே நீங்கள் டச் பண்ணுங்க. ரயில்வே துறையை பற்றி பேசி அதுக்கு ஒரு பல லட்சம் கோடிகள், டிஃபென்ஸ் துறையை பற்றி பேசி அதுக்கு பல லட்சம் கோடிகள், இந்த மாதிரி பல்வேறு துறைகள். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கு தான் மெயின். அந்த பேங்க்குகள் ரிலேட்டடாக ஏதாவது டச் பண்ணி அதுக்கு ஒரு 50,000 கோடி பணம் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான துறைகளை பற்றி பேசுனீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு 1000-1500 பாயிண்ட் ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி வரும். அது மட்டும்தான் என்னோட எதிர்பார்ப்பு. மற்றபடி நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2018க்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை 10ன்னாங்க, அப்புறம் 12ன்னாங்க, இனி அதை 40% கூட மாற்றிக்கிங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த செக்டர் ஸ்டாக்ஸ் ஏதாவது ஏற்றி விட்டிங்கன்னா, இந்த செக்டர் சம்பந்தப்பட்ட நியூஸ்கள் ஏதாவது பட்ஜெட்டில் வாசிச்சிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா வித்து விட்டுட்டு சிவனேன்னு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு நல்ல லாபம் வந்துடும். ஒரு 4-5 லட்ச ரூபா லாபம் வந்துச்சுன்னா மொத்தத்தையும் வித்து விட்டுட்டு மறுபடியும் SIP முறையில் மறுபடியும் ஜீரோலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, IPOக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் சாதாரண மனிதனுக்கு அப்பப்போ சந்தோஷத்தை கொடுக்கறது. அலாட் ஆச்சுன்னா அந்த வகையில் டெல்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரோ சொல்யூஷன்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இன்னைக்கு அவன் என்ன ரேட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கான்னா 294 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்ன போய்கிட்டு இருக்கு, இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேலையில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முதல் நாளே பிக்கப் ஆயிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் தான் லாபம் இல்லை, கடைசியில் IPOலையாவது லாபம் பண்ண முடியுமான்னு ஒரே ஒரு ஷேர் தான் தரன்றாங்க. 8 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னது உருப்படியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு அந்த பிரீமியம் வந்து ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. என்ன கெஸ் பண்ணுறாங்க, மேபி லிஸ்டிங்கில் ஏதாவது ஒரு 50%, 40% அல்லது ஒரு 30% லாபத்தில் இது வருமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் IPOக்களில் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்திருக்கு. அது எப்போ மிகப்பெரிய சந்தோஷம் என்பதுனா அது கிடைக்கணும். அதை விடவும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக மாற வேண்டும் என்றால் அது லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி இந்த டெல்டா வாட்டர் பண்ணுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ரெயில்டெல் கார்ப் அப்படின்ற ஷேர்லாம் இன்றைக்கி நான் போய் முக்கியமாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நியூஸில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு 46 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. சரி, இப்படி 46 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு பெருசாக மேலே வந்துருவான்னு பார்த்தா 4% கீழே நீட்டி தான் படுத்திருந்தா. ஸோ நியூஸ்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் நாங்கள் ஏறித்தான் ஆகணுமா, ஏற மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த டேனில் இன்னைக்கு 6% இறங்கியிருக்கான். டேய், நீ ஏறாட்டி பரவாயில்ல, மற்றவனாவது ஏறினதுலேருந்து கீழே இறங்கியிருக்கான். ஆனால் நீ ஏற்கனவே இறங்கினதுலேருந்து மறுபடியும் 6% இறங்கியிருக்கியே. ஒரு காலத்தில் ஏறி இருக்கான். சில வருடங்களுக்கு முன்னாடி 2022 2000 ரூபா போன பங்கு தான். பட் இப்போ 600 ரூபாயில நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் GRSE அப்படின்னு ஒரு ஷேர், வாழ்க்கை ஒரு வட்டம்னு பல பேர் மாசான டயலாக் பேசிக்கிட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படின்றது ஒரு வட்டம்னு சொல்லாதீங்க. அது வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் தாழ்வு அந்த மாதிரி சொல்லுங்க, மேடு பள்ளம்னு சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி திடீர்னு மேட்டுக்கு போகிறதும்
திடீர்னு இறக்கத்துக்கு வர்றதும் மேட்டுக்கு போகிறதும் மேலே கீழேன்னு இந்த ஜிஆர்எஸ்சி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறதுக்கு காத்திருக்கான்னு தெரியல. ஆஹா, பாலைவனத்தில் ஒரு மட்டன் விருந்து போட்டு ஒரு காக்டெயில் பார்ட்டி வச்ச மாதிரி இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் இந்த நியூலேண்ட் லேப் அப்படின்றது 4% ஏறி இருக்கான். அது ஏதோ ஒரு செய்தி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பென்ஷன் சைடு ஒரு 342 கோடி செலவு பண்ணலான்னு அவங்க போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் இது ஒரு 4% மேல் நோக்கி ஏறி இருக்கு. நண்பர்களே, இந்த அசோக் லைலாண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்கள என்ன ஆசைப்படுறாங்கன்னா, சரி இறங்கிட்ட, இதுக்கு முன்னாடி இருந்த இறக்கத்துக்கு பக்கத்தில் வந்துட்ட, அப்போ அங்கிருந்து அப்படியே நீ ஏறலாம்ல, உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனசில் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக இருப்போம். அப்படி நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே விழுந்து அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். இனி மறுபடி பழைய ஹை இது போனான்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் போவானா? முருகா எனக்கு ரொம்பவெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு 5% ஏற்றி விட முருகா அப்படின்ற மாதிரி இந்த பிபிசிஎல் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் அப்படியே கொஞ்சமாக தக்கு முக்காடி அப்படியே ஒரு 5% வந்துருச்சுன்னா பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி என்பது வந்து சேரும். இந்த நேரத்தில் இந்த இன்னொரு சந்தோஷமான செய்தி பாருங்க. ஹெச்எல் டெக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5000 பீப்புளுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு டெலிவரி சென்டர் ஒன்று ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 5000 பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பார்ட்டி வச்சு ஜாலியாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் நியூ ஜென் அப்படின்ற ஒரு ஷேர், அவன் வந்து தொடர் விபத்து நடக்கிற மாதிரி இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஒரு 10% இறங்கிட்டான். ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தான், பட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி அடி வெளுத்து விடுறாங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனியெல்லாம் எதிர்காலத்தில் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த டாக்டர் ரெட்டி மிகப்பெரிய கடும் சரிவு, போனஸோ ஸ்பிளிட்டோ ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த செய்திக்கு அப்புறமும் அந்த எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமும் தொடர் சரிவு. திடீர்னு என்ன நினச்சானா ஒரு 1100 ரூபாயிலிருந்து சப்போர்ட் எடுத்தவன் 1400 வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இதில் என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே வந்து நிற்கிது. இனி இந்த வைத்தியர் தன்னைத்தானே மேலே தூக்கிட்டு போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். எப்படி கீழே போனீங்க ஸ்வங்கின்னு போனேன், எப்படி கீழே போனீங்க ஸ்வங்கின்னு போனேன் அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து ஸ்வங்கின்னு இவன் கீழே போய்கிட்டே இருக்கான் இந்த இந்தியா சிமெண்ட் ஷேர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் இல்லைனாலும் பல செய்திகள் வந்தது. அந்த செய்திகளுக்கு அப்புறம் அவன்லாம் 200 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிட்டான். அப்படி தாண்டி போன பங்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 380 ரூபாயிலிருந்து இப்போ வெறும் 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனை கூட விடுங்க, இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவன் இப்போ தான் ஏதாவது திரும்பலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஏதாவது மேல் நோக்கி திரும்பி வாழ்க்கையில் பொழைச்சி மேலே வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இங்கிருந்து அப்படியே திரும்பி மேல் நோக்கி வந்தான். அப்படி வந்தவனை பிடிச்சி மறுபடியும் இன்றைக்கி போட்டு தள்ளி அவனை இன்றைக்கி பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அந்த வகையில் இந்த ஜேபிஎம் ஆட்டோ அவனுமே வந்து ஒரு காலத்தில் ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆட்டோ செக்டர்லாம் வேற லெவல், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்லையும் ஆகட்டும் அல்லது மற்ற சேல்ஸ் ஆகட்டும், கோவிட்னுடைய சுணக்கத்திற்கு பிறகு பயங்கரமாக லாபம் பண்ணாங்க எல்லா ஆட்டோ கம்பெனியிலும். அந்த சமயத்தில் இந்த ஜேபிஎம் ஆட்டோவும் மேலே ஏறி 2400 போனால் அப்புறம் ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுணக்கம் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி வந்தோடனே பாவம் இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்மெல்லாம் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக்ஸ் ரிவைவல் ஆகுமா திரும்பி ஏறுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் வந்து அந்த செக்டர் ரிவைவல் ஆகுமா, ஆட்டோ செக்டர் ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட் செக்டர் ஆகட்டும், அதெல்லாம் அந்த செக்டரே மறுபடியும் திரும்பி ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏறிச்சுன்னா சந்தோஷம்தான். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னை மட்டும் ஏன் இப்படி அலட்சியமாக நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவன் இந்த டெல்லி வரி ஷேர் குமருது. ஏன் குமருது அப்படின்னா, சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டலான்னு பார்த்துச்சு, அப்போ இருக்க மண்டையில் கொட்டி இறக்கி விட்டாங்க, சரி போய் தொலைங்க அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டலான்னு வந்தான், அப்போ இருக்க தலையில் கொட்டி கீழே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்து ஜேபி பவரில் நான் ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆண்டவா காப்பாற்று அப்படின்ற மாதிரி இப்போ அவன் புலம்பிக்கிட்டு இருந்தார். அந்த ஷேர் அவரை ஏதாவது காப்பாற்றி விடுமா? இப்போ சமீபத்தில் கூட எப்போவோ அக்டோபர் மாதத்தில் 23 ரூபா வந்திருக்கு. அப்போவே அவர்லாம் பேசாமல் ஓடி வந்திருக்கலாம். அதாவது 2024 ஹைக்கு கீழே போயிட்டு 24 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 14 ரூபா வரைக்கும் போயிட்டு என்ன காரணத்தினாலேயும் 24 ரூபா வந்திருக்கான். அதுக்கு தாங்க ஷேர் மார்க்கெட்டை தொடர்ந்து கண்காணிக்கணும்னு
5 நாளில் மேலே வந்திருக்கான். நம்ம பாட்டுக்கு சரி நம்ம பொழப்பு நம்ம ராசி நம்மளுக்கு தெரியாதா, நம்ம வாங்கினாவே கும்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏறி இருப்பான். அதை இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், ஓ எப்போ ஒரு இடம் ஏறி இருக்காண்டோ அப்படின்ட்டு. ஸோ பெரும்பாலும் ஜிடிடி ஆர்டர் மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த நண்பரை ஆண்டவன் காப்பாற்றி விடுவாராக. இந்த சமயத்தில் வந்து தடை அதை உடை அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை அமைதியாக ஷேர் மார்க்கெட்டுக்கு அடிபணிஞ்சு போகுமா அப்படின்றது இந்த ஐடிபிஐ பேங்க்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் எப்பெல்லாம் ஒரு ஹை வர்றானோ அந்த ஹையிலிருந்து மறுபடியும் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துடுறான். இந்த முறையும் அதே மாதிரி சாஷ்டாங்கமாக கீழே விழுக போகிறானா, இல்லை தடையாக இருந்தால் என்ன நான் அதை உடச்சி மேலே வருவேன்டா அப்படின்ற மாதிரி மேலே வர போகிறானா அப்படின்றது தெரில. மேபி இப்போ நம்ம பேசுகிற நியூஸ் கேட்டோன்னே இந்த ஐடிபிஐ ஷேங்க் வச்சுருக்கிறவங்கெல்லாம் சிரிப்பாங்க, இவன் எங்கேங்க தடையை உடச்சி மேலே போகிறான், எங்களை தாங்க உடைச்சான். எங்கேருந்து உடைச்சான்னா 108 ரூபா. அந்த நம்பரை பார்க்கும்போதே எஸ்கேப் ஆகிருக்கணுன்ற மாதிரி இப்போ அவன் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. 108 ரூபாயிலிருந்து அவன் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து தான் கிடக்கிறான். நீங்கள் முதல்ல இந்த ஹெட்டிங்கை எடுத்து விடுங்க, தடை அது உடை அப்படின்றது போடாமல் வெறும் டபுள் டாப்பை தாண்டுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு மட்டும் நீங்கள் வைங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க மனம் குமரிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான செய்தி போய்கிட்டு இருக்கு. பல்வேறு ஏறிக்கொண்டே தடையே பண்ண முடியாதுன்ற ஏறிக்கொண்டு இருந்த பங்குகள்லாம் சிலது ஒரு டேர்னிங் பாயிண்டில் வந்து நிற்கிது. டக்குன்னு ஒரு 20% ஏறுவானா அல்லது 20% இறங்குவானா. அது ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் தான் இந்த டிக்சன் அப்படின்றது Q3 ரிசல்ட் வெளியிட்டாங்க. வெளியிட்டோடனே ஸ்வங்கின்னு இறங்குற மாதிரி இறங்குனா. ஸோ அப்படி பெரிய கேண்டிலாக போட்டு இறங்கும் பொழுது ஏதாவது ஒரு 20% ரொம்ப வேகமாக மூவ்மெண்ட் பண்ணுவானா, அந்த முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்துவானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்துக்கு எந்த விதமான ராஜதந்திரங்களும் உதவாமல் போகிறது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த HBL என்ஜினியரிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. ஆனால் அவன் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிலையன்ஸ்னால கூட பண்ண முடியல. ஆனால் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுது. ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட இந்த டபுள் பாட்டம் உடச்சி மேலே போக முடியுமான்னு முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ ரிஜெக்ட் பண்ணி விட்டானு. சரி, மறுபடியும் கீழே டபுள் டாப்பில் தான் நம்மளால முடியல, இனி டபுள் டாப்லையாவது ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி பார்த்தான். அப்பவும் அவனுடைய ராஜதந்திரங்கள் 2 இடத்துல அவனுடைய ராஜதந்திரங்கள் உதவி செய்யல. சப்போர்ட்லேயாவது அவனுக்கு ராஜதந்திரங்கள் உதவுதா என்னன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துக்குமே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன சகுனமே செய்யல. சரி, ஓகே நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.